நர்ஸ்ன்னு சொல்லி மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கிறவங்களும் பேராமெடிக்ஸும் இல்லைன்னா கிரிமேஷன் கிரவுண்டு கிரேவ்யார்டு இதுலலாம் ஒர்க் பண்ணுறவங்கெல்லாம் ஒரு நாளைக்கு எவ்வளோ டெட் பாடிஸை பார்த்துருப்பாங்க. அவங்களோட சர்வீஸில் எத்தனை மரணங்களை கடந்து வந்திருப்பாங்க. ஆனாலும் கூட இவங்களில் பெரும்பாலானவங்க ஆவிகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்பவே மாட்டாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒருத்தவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அந்த எனர்ஜி அதோட முடிஞ்சு போயிடுச்சு, ஆன்மாக்கள்னு ஒன்று கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசுவாங்க. அவங்க அப்படி பேசுறதுக்கு காரணம் என்னன்னா, அவங்க ஆன்மாக்களை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது கிடையாது. இவ்வளோ மரணங்களை கடந்து வந்ததுக்கு அப்புறமும் கூட அவங்களால ஏன் ஆன்மாக்களை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியல? ஏன்னா சிம்பத்தி அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்கும். 99% ஆஃப் த மனிதர்கள் சிம்பத்தியோட தான் இருப்பாங்க. யாராச்சும் நம்ம கண்ணு முன்னாடி கஷ்டப்படுறாங்க அப்படின்னா நம்ம அவங்களுக்காக வருத்தப்படுவோம், அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னு ட்ரை பண்ணுவோம், அவங்கள அந்த கஷ்டத்துல இருந்து வெளிக்கொண்டு வரதுக்காக. ஆனால் எம்பத்தி அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்காது. இது 1-2 பேர் தான் எம்பத்தட்டிக்காக இருப்பாங்க. அவங்கெல்லாம் அடுத்தவங்களுடைய சஃபரிங்ஸ் தனக்கே வந்த மாதிரி ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ணுவாங்க. இப்படி இருக்கிற எம்பத்தட்டிக் இண்டிவிஜுவல்ஸ் அன்கண்டிஷனலாக ஒருத்தவங்களை லவ் பண்ணும்போது அந்த பர்சன் திடீர்னு இறந்து போயிட்டா இவங்க ஒரு டீப்பான கிரீஃப்குள்ளே போயிடுவாங்க. இந்த பர்டிகுலர் இமோஷன் தான் ஆன்மாக்களோட உலகத்துக்கு அணுக்கி இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் அவங்க தனக்கே தெரியாமல் அந்த போர்ட்டலை ஓப்பன் பண்ணி விட்டுறாங்க. இப்படி அவங்க ஓப்பன் பண்ண அந்த கேட்வே வழியாக அவங்க லவ் பண்ணவங்களோட ஆன்மாக்கள் மட்டும் கிடையாது, சில நெகட்டிவ் எனர்ஜிஸும் இவங்களை தொடர்ந்து வந்துடுது. இதே மாதிரி நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை தான் இன்னைக்கு நம்ம கதையாக கேட்க போகிறோம். ஷாலினி பிறந்து வளர்ந்தது எல்லாமே பெங்களூர் தான். ஆனால் அவங்களோட நேட்டிவ் தமிழ்நாடு. அவங்க அப்பா கிறிஸ்டியன், அம்மா ஹிந்து. அவங்க லவ் மேரேஜ் தான் பண்ணியிருந்திருக்காங்க. ஷாலினிக்கு ஒரு 8 வயசாக இருக்கும்போது அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்க. அதனால ஷாலினிக்கு அவங்க அம்மாவை பற்றின ஞாபகங்கள், அவங்க அம்மா கூட வாழ்ந்த நினைவுகள் எதுவுமே அந்த அளவு கிளியராலாம் ஞாபகத்தில் இல்லை. இவங்களே ரொம்ப சின்ன பொண்ணாக இருந்ததுனால இது ஒரு சில இன்சிடென்ட்ஸ் தான் ஞாபகம் இருக்குது. அதுவும் ரொம்ப மங்கலாக கலக்கமாக தான் நினைவிலேயே இருக்குது. எஸ்பெஷலி அவங்க அம்மா இறந்து போன அன்னைக்கு அவங்க வீடு அப்படியே பரபரப்பாக இருந்தது. நிறைய ஃபோன் கால்ஸு, அவங்க வீட்டில் நடந்த சண்டைகள், இதெல்லாம் தான் அவங்க ஞாபகத்தில் இருந்திருக்கு. ஈவன் ஷாலினியால் அவங்க அம்மாவோட ஃபியூனரலை கூட அட்டன் பண்ண முடியல. ஏன்னா ஷாலினியோடைய அம்மாச்சி வீட்டில இருந்து அவங்க தாத்தா மாமாலாம் அவங்க அப்பா கிட்ட பயங்கரமா சண்டை போட்டுருந்துருக்காங்க. எங்க பொண்ணை நீங்க கொலை பண்ணிட்டீங்க, இப்ப சூசைட் பண்ணிக்கிட்டான்னு சொல்லி நீங்க நாடகம் ஆட பாக்குறீங்களா, உங்க எல்லாரு மேலேயும் நாங்க போலீஸ் கேஸ் கொடுத்துருக்கோம், நீங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணாதான் ஆச்சு அப்படின்னு சொல்லி பாடியை அவங்க எடுத்துட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பா பாட்டி எல்லாரும் போலீஸ் ஸ்டேஷனுக்கெல்லாம் போய் பெரிய இஷ்யூவா இருந்திருக்கு. ஈவன் இந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாம் கூட ஷாலினிக்கு மங்களா தான் ஞாபகத்துல இருந்திருக்கு. ஷாலினியோடைய அம்மா இறந்து போனதுக்கு அப்புறம் இவங்க அப்பாவோட அம்மா என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, உங்க அம்மா ஒரு பைத்தியக்காரி, அவ சூசைட் பண்ணிட்டு சாகணும்னா எங்கேயாச்சும் போய் செத்துருக்க முடியாதானே, ஏன் வீட்டுல செத்து எங்க எல்லாரையுமே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக வச்சுட்டா, அவ பேயாதான் அலைவா அப்படின்னு சொல்லி சாபம் கொடுக்குற மாதிரி அவங்க பேசியிருந்திருக்காங்க. அதுக்கு மேல அப்ப ஷாலினி ரொம்ப சின்ன பொண்ணா இருந்ததுனால இவங்க பாட்டி ஷாலினிய பயமுறுத்துறதுக்காகவே, உங்க அம்மா பேயாயிட்டா, நீ சரியா சாப்பிடல, உன்னை பேய் பயமுறுத்தும், நீ ஒழுங்கா ஹோம்ஒர்க் எழுதல, உங்க அம்மாவோட பேய் உன்னை பயமுறுத்தும், நீ தூங்கலையா, உங்க அம்மா தான் பேயா அங்க இங்கேயும் ரூம் எல்லாம் அலைஞ்சிட்டு இருப்பா, உன்னை பயமுறுத்த போறா பாரு அப்படின்ற மாதிரி ஷாலினியோடைய மைண்டுக்குள்ளார அவங்க அம்மாவை பேயாக்கி பயத்தை அப்படியே ஃபீட் பண்ணி வச்சுட்டாங்க. இதனாலேயே ஷாலினிக்கு சின்ன பிள்ளையில இருந்த பேய் ரொம்ப பயமாவே இருந்திருக்கு. ஒரு கட்டத்துல ஷாலினி அவங்க அம்மா கிட்டேயே ப்ரேயர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அம்மா நீ என்னை பயமுறுத்திடாதம்மா, நான் குட் கேர்லாக நான் சாப்பிடுவேன், ஸ்கூல் போவேன், ஹோம்ஒர்க்லாம் எழுதிடுவேன், ப்ளீஸ் நீ என்னை பேயா பயமுறுத்தாத அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கிட்ட ரொம்ப அப்படியே ப்ரேயர் பண்ணியிருந்திருக்காங்க. ஃபியூ இயர்ஸ் போக போக தான் ஷாலினிக்கே தெரிஞ்சிருக்கு அவங்க அம்மா ஷாலினியோடைய கனவுல கூட வரல. அவங்க அம்மாவோட ஆன்மாவை அவங்க உணரவும் இல்லை, பார்க்கவும் இல்லை, எதுவுமே இல்லை. அதனால எப்படி அவங்க கன்க்ளூட் பண்ணிடுறாங்கன்னா, ஆன்மாக்களே கிடையாது, இந்த பாட்டி நம்மளை நல்லா சொல்லி ஏமாத்திருக்கு, நம்மளை நல்லா பயமுறுத்தி இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேஜுக்கு மேல ஆன்மாக்கள் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு மைண்ட் செட்டுக்கு ஷாலினி வந்துடுறாங்க. ஷாலினி +1 படிச்சுட்டு இருக்கும்போது அவங்க பாட்டியும் இறந்து போயிட்டாங்க, அவங்க அப்பாயி. ஆனா அவங்க அப்பாயி இறக்கும்போது ஷாலினிக்கு எந்த விதமான இமோஷனுமே இல்லை, அவங்களுக்கு பயமும் கிடையாது, இல்ல பாட்டி இறந்துட்டாங்களேன்னு ஒரு வருத்தமும் கிடையாது. ஃபியூ இயர்ஸ் அப்படியே போயிடுச்சு. 2018 ஷாலினி காலேஜில் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருந்திருக்காங்க. அப்போது திடீர்னு ஒரு நாள் ஷாலினியுடைய அப்பா இறந்து போயிடுறாரு. இவங்க அப்பாவோட மரணத்தை ஷாலினியால் தாங்கிக்கவே முடியல. ஏன் அப்படின்னா, முத நாள் நைட்டு வரைக்கும் இவங்க 2 பேரும் ரெஸ்டாரண்ட் போயிட்டு சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கதை பேசிட்டு படுத்து தூங்கலான்னு சொல்லி அவங்க ரூமுக்கு போய் தூங்கினவங்க தான் மறுநாள் காலையில் லேட் ஆகுது, என்னடா இன்னும் அப்பா எந்திரிக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஷாலினி அவங்க அப்பாவோட ரூமுக்கு போய் பார்த்துருந்துருக்காங்க. அவங்க அப்பா இறந்து போயிட்டார். இதை
அவங்களால ஏத்துக்கவே முடியல. முத நாள் நைட்டு வரைக்கும் நீ பேசிட்டு இருந்தியப்பா, இப்ப நீ இல்லாம போயிட்டே அப்படின்னு சொல்லிட்டு ஷாலினி பயங்கரமா அழுதுருக்காங்க. அவங்களுக்கு அவங்க அம்மா இறந்து போனதுக்கு அப்புறம் எல்லாமே அவங்க அப்பா தான். இப்ப அவங்க அப்பாவும் இல்லைன்ன போது இனி நாமளே யாருக்காக வாழணும், நம்ம இருந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னுலாம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க அப்பாவோட ஃபியூனரல் அவங்க மத முறைப்படி தான் நடந்திருக்கு. அவங்க அப்பா இறந்து போனது அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி காந்தி ஜெயந்தி அன்னைக்கு. அதில் இருந்து நவம்பர் 1 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு மாதம் வரைக்கும் ஷாலினி டெய்லியுமே அவங்க அப்பாவோட கல்லறைக்கு போய் பூ வச்சு அழுது புலம்பி ப்ரேயர் பண்ணிட்டு வரதை அப்படியே ரொட்டீனாக பண்ணியிருந்திருக்காங்க. ஆனாலும் கூட இந்த ஒரு மாசத்துல ஷாலினி ஒரு தடவை கூட அவங்க அப்பாவோட ஆன்மாவையோ இல்லை அந்த கிரேவியார்டில் இருக்க மற்ற எந்த ஆன்மாவையும் அவங்க உணரவே இல்லை. முழுக்க முழுக்க ஷாலினி கிரீஃப் அப்படின்ற இமோஷன்ல மட்டும்தான் இருந்திருக்காங்க. நவம்பர் 1 காலையிலேயே எந்திரிச்சு வழக்கம் போல ஷாலினி அவங்க அப்பாவோட கல்லறைக்கு கிளம்பி போயிருந்திருக்காங்க. அந்த செமிட்டரி ஏதோ ஒரு ஐசோலேட்டட் ஏரியாலலாம் இல்லை, பெங்களூர்ல இருக்கிற பரபரப்பான ஒரு மெயின் ரோட்லயே தான் இருந்திருக்கு. காலையில 11 மணி ஷாலினி அவங்க அப்பாவோட கல்லறை முன்னாடி நின்று ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு ஷாலினிக்கு ஒரு வாய்ஸ் ஒன்று கேட்டு இருந்திருக்கு. அது ஒரு ஃபீமேல் வாய்ஸ். அந்த வாய்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, நீயும் செத்துரு, உங்க அப்பாவோட கல்லறைக்கு பக்கத்திலேயே உனக்கு ஒரு கல்லறை வச்சிருவோம் அப்படின்னு ஒரு வாய்ஸ் கேட்டிருந்திருக்கு. சைமல்டேனியஸா இந்த வாய்ஸ் கேட்கும் போது கூடவே சைமல்டேனியஸா இன்னொரு ஃபீமேல் வாய்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த இடம் உனக்கு சேஃப் கிடையாது, இனிமே நீ இந்த இடத்துக்கு வராத, இங்க இருந்து சீக்கிரமா கிளம்பி போயிரு அப்படின்னு சொல்லி இன்னொரு வாய்ஸ் கேக்குது. 2 ஃபீமேல் வாய்ஸ் ஒரே டைம்ல கேட்கும்போது ஷாலினிக்கு ஒண்ணுமே புரியல. அவங்க சுத்தி முத்தி பார்த்திருந்திருக்காங்க. அந்த கிரேவியார்ட்ல யாருமே இல்லை, ஒரு மனுஷங்க கூட கிடையாது. சுத்தி கல்லறைகள் மட்டும்தான் இருந்திருக்கு. அந்த கிரேவியார்ட்ல குருவி காக்கா இதெல்லாம் கத்துற சத்தம் தானே தவிர வேற எந்த சத்தமுமே இல்லை. ஆனால் ஷாலினிக்கு பயம் வரல. ஏன்னா அது ஒரு பகல் நேரம், ப்ளஸ் அது ஒரு மெயின் ரோட்டில் இருக்கிறதுனால காம்பவுண்டுக்கு அந்த பக்கம் கார் பஸ்லாம் போயிட்டு வருது, நிறைய பேர் பிளாட்ஃபார்மில் நடந்து போயிட்டு இருப்பாங்க, அவங்கள யாராச்சும் பேசியிருப்பாங்க, இதை நம்ம கிட்ட பேசுகிற மாதிரி நம்ம தப்பாக நினச்சிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி ஷாலினி அதை இக்னோர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அவங்க நேரத்தில் கிளம்பி போகணும்னு டிசைட் பண்ணவே இல்லை. ஆனால் ஏதோ ஒரு ஃபோர்ஸ் அவங்கள அந்த இடத்த விட்டு கிளம்ப வச்சிருச்சு. ஷாலினி கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஷாலினியுடைய வீடு ஒரு தனி வீடு, கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ளே இருக்கிற ஒரு இண்டிவிஜுவல் வில்லா. இந்த வில்லாவை அவங்க 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் வாங்கியிருந்திருக்காங்க. அதுக்கும் முன்னாடி அவங்க தாத்தா பாட்டி எல்லாம் வாழ்ந்த பூர்வீக வீட்டில் தான் அவங்க வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. ஷாலினியுடைய பாட்டி இறந்து போனதுக்கு அப்புறமா அந்த வீடு ஷாலினியுடைய அப்பாவுக்கும் அவருடைய அக்காவுக்கும் ஈக்குவலாக பங்கு பிரிஞ்சிருந்திருக்கு. ஸோ அதுக்கு மேலே அந்த வீட்டில் இருக்க முடியாது, அந்த வீட்டை காலி பண்ணிடணும்னு போது எங்கள் அப்பா அந்த புது வீட்டை வாங்கிட்டு ஷாலினி அவங்க அப்பாவும் அந்த புது வீட்டுக்கு வந்திருக்காங்க. அப்படி வரும்போது உங்கள் அப்பா என்ன பண்ணியிருந்திருக்காரு, அந்த பழைய வீட்டில் அவர் என்னென்ன பொருளெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லி அவரு நினைச்சாரோ அந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து கொண்டு வந்து இந்த புது வீட்டோடைய ஸ்டோர் ரூமில் எல்லாத்தையும் வச்சுட்டார். கிரேவியார்ட்லேருந்து கிளம்பி ஷாலினி அவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஷாலினி வீடு எப்படி இருந்திருக்கு அப்படின்னா, கிரவுண்ட் ஃப்ளோரில் ஹாலு, கிச்சனு, அவங்க அப்பாவோட பெட்ரூமு, அதுக்கு பக்கத்துலேயே அந்த ஸ்டோர் ரூமு, இது இல்லாமல் ஒரு குட்டி ரூம், இது மட்டும் தான் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருந்திருக்கு. மாடிப்படி ஏறி போனால் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில், வீட்டுக்கு உள்ளாரையே இருக்கிற மாடிப்படியை ஏறி போனால் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஷாலினியோடைய ரூம் இருந்திருக்கு. ஷாலினி மெயின் டோரை ஓப்பன் பண்ணிட்டு வீட்டுக்குள்ளார என்டர் ஆயிருந்திருக்காங்க. அப்போ பார்த்தா அவங்க வளர்க்குற பூனை பூட்டி இருக்கிற அந்த ஸ்டோர் ரூமுக்கு முன்னாடி அப்படியே சில மாதிரி அந்த கதவு முன்னாடி உட்காந்துட்டே இருந்திருக்கு. ஷாலினிக்கு இதை பார்த்து ஒன்றும் புதுசா இல்லை. ஏன்னா பொதுவாகவே ஷாலினி வெளியெல்லாம் போயிட்டு வந்து அந்த பூனையெல்லாம் பக்கத்துல ஓடியெல்லாம் வராதான். அது இஷ்டம் இருந்தா வரும், அதுக்கு இஷ்டம் இல்லைன்னா வராது. அதனால ஷாலினி இந்த பூனையை கவனிக்கவே இல்லை, கண்டுக்கவே இல்லை. ஏன்னா அவங்களுடைய மைண்டில் ஃபுல்லா ஆக்குபை பண்ணது ஒரே ஒரு விஷயம் தான். அது என்ன அப்படின்னா, கிரேவியார்ட்ல நம்ம கேட்ட அந்த 2 வாய்ஸஸ் யாருடையது. ஒரு வாய்ஸ் நம்மளை பயமுறுத்துற மாதிரி பேசிச்சு, இன்னொரு வாய்ஸ் வந்து ரொம்ப ஆர்டரா அத்தாரிட்டேட்டிவா அட் த சேம் டைம் ஒரு மாதிரி பாதுகாப்பான ஒரு ஃபீலை கொடுக்குற மாதிரி பேசிச்சே. இந்த 2 வாய்ஸஸும் எக்ஸ்டர்னலா இருந்து வந்த சத்தங்களா இல்லை என்னுடைய மனசுக்குள்ளாரையே இருந்துதான் இந்த வாய்ஸ் கேட்டுச்சா? ஒருவேளை நம்ம பைத்தியம் ஆயிட்டோமோ, இல்லை பாட்டி சொன்ன மாதிரி இது அம்மாவோட வாய்ஸாக இருக்குமோ, ஒரு வாய்ஸ் அம்மா வாய்ஸ், இன்னொரு வாய்ஸ் பாட்டி வாய்ஸாக இருக்குமோ அப்படிலாம் ஷாலினி யோசிக்கிறாங்க. ஆனால் ஷாலினிக்கு ஒன்று மட்டும் தெரியுது, அது பாட்டியோட வாய்ஸ் இல்லை அப்படின்னு. ஏன்னா அவங்க பாட்டியோட வாய்ஸ் ஷாலினிக்கு ஞாபகம் இருக்கே தவிர அவங்க அம்மாவோட வாய்ஸ் ஷாலினிக்கு ஞாபகம் இல்லை. அதனால ஷாலினிக்கு இது என்ன, யாருடைய வாய்ஸ், வெளியிலேருந்து கேட்குதா, நம்ம மனசுக்குள்ளேயே கேட்குதா, நம்மளே பைத்தியம் ஆயிட்டோமோ அப்படின்ற அளவுக்கு ஷாலினி அப்படியே யோசிச்சுக்கிட்டே வந்து அவங்க பெட்டில் படுத்துடுறாங்க. அப்போ ஈவினிங் ஒரு 3 மணி இருக்கும். ஷாலினியோடைய ரூம் நல்லா பிரைட்டாக தான் இருந்திருக்கு. அவங்க ரூம்ல இருந்த பால்கனி, ஸ்க்ரீன் இதெல்லாம் ஓப்பன்ல இருந்ததுனால
வெளிச்சமா இருந்திருக்கு அவங்க ரூம். அப்படி இருந்தும் கூட ஷாலினி தன்னை மறந்து அப்படியே தூங்க ஆரம்பிச்சுட்டாங்க. திடீர்னு அவங்களுக்கு ஒரே சஃபகேஷனா இருந்திருக்கு. மூச்சு அவ்வளோ திணறுது, மூச்சு விடவே முடியல. இவங்க செஸ்ட்ல ஏதோ ப்ரெஷரா, டைட்டா, ஹெவினஸா ஃபீல் பண்ணியிருந்திருக்காங்க. இதே கண்டிஷன் இன்னும் கொஞ்ச நேரம் அப்படியே போச்சு அப்படின்னா நம்ம செத்தே போயிரும் அப்படின்ற மாதிரி அவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கும் போது ஷாலினியை யாரோ அப்படியே அரைஞ்சு எழுப்புற மாதிரி இருக்கு. எந்திரி, இந்த இடத்துல இருக்காத, போயிரு, இந்த இடம் உனக்கு சேஃப் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தூக்கத்துல இருந்த ஷாலினியை யாரோ அப்படியே அரைஞ்ச மாதிரி இருக்கு. இவங்க கண்ணை முழிச்சு பார்த்துருந்துருக்காங்க. ஷாலினியுடைய ரூமே இருள் படர்ந்து அப்படியே நெகட்டிவ் வைபோட இருந்திருக்கு, க்ளூமியா. இப்ப இவங்களுக்கே ஒரு மாதிரி பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. இது நாள் வரைக்கும் ஆன்மாக்கள் இருக்குன்னு சொல்லி அவங்க பாட்டி பொய் சொல்லி வந்த பயத்தை தாண்டி இப்ப உண்மையிலேயே அவங்கள சுத்தி ஏதோ ஒரு ஆன்மாக்கள் இருக்கு அப்படிங்கறத அவங்க உணர்ந்து பயப்பட ஆரம்பிச்சிருந்திருக்காங்க. இந்நேரத்துல ஷாலினிக்கு ஒன்று மட்டும் புரிஞ்சிருக்கு, என்னன்னா இனிமே இந்த வீட்டில் நம்மளால தனியாக இருக்க முடியாது அப்படின்னு. யூஸ்வலாகவே ஷாலினியோட ஃப்ரெண்ட்ஸு டெய்லி ஈவினிங் ஷாலினியை வந்து மீட் பண்ணிட்டு போவாங்களாம். ஏன்னா பாஸ்ட் ஒரு 1 மந்த்தாக ஷாலினி காலேஜ் பக்கம் போகவே இல்லை. அதனால அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் அடிக்கடி வந்து பார்த்துட்டு போவாங்க. அதனால ஷாலினி அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபோன் பண்ணி ஒரு 2 நாள் என் கூட ஸ்டே பண்ணுற மாதிரி உங்களால் வர முடியுமாடி, உங்கள் வீட்டில் கேட்டுட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணியிருந்திருக்காங்க. ஷாலினியோடைய ஃப்ரெண்ட்ஸான ரம்யாவும் ரேகாவும் ஷாலினிக்கு துணையாக நைட் ஸ்டே பண்ணுறதுக்காக அவங்க வீட்டுக்கு வந்திருந்திருக்காங்க. தான் ஃப்ரெண்ட்ஸை பார்த்தோன்னே ஷாலினிக்கு அழுகையை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அவங்க அழுதுகிட்டே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதெல்லாம் சொல்லும்போது அதெல்லாம் கேட்டுட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, நீ வந்து பயங்கரமான டிப்ரெஷனில் இருக்கடி. 6 மாதத்துக்கு முன்னாடி உனக்கு பிரேக்கப் ஆகும்போதே நீ டிப்ரெஷனுக்குள்ளே போயிட்ட. உன் எக்ஸ் எல்லாம் ஜாலியாக வேற ஒரு கேர்ள் ஃப்ரெண்டுக்குள்ளே சுற்றிட்டு இருக்கும்போது நீ மட்டும் இப்படி இருக்கிறேன்னு சொல்லி நாங்கள் எவ்வளவோ சொல்லியும் நீ அதுலேருந்து வெளிவரவே முடியல. அதை தொடர்ந்து இப்போ அப்பாவும் இறந்து போனதுக்கப்புறம் நீ இன்னும் ரொம்ப டிப்ரெஸ்ட் ஆயிட்ட. அதனால நீ கற்பனை பண்ண ஆரம்பிச்சிட்ட. இது எதுவுமே உண்மை கிடையாதுடி. நீ தயவு செஞ்சு இனிமே காலேஜுக்கு வா, உன்னை நீயே மாத்திக்கோ. இதுல இருந்து நீ வெளிவரணும் அப்படின்னா நீ நார்மல் லைஃப்க்கு திரும்பினா தாண்டி உன்னால இதுல இருந்து வெளிவர முடியும். நீ இப்படியே இருக்காத. நீ இப்படியே இருந்தீங்கன்னா உன்னோட மென்டல் ஹெல்த் மட்டும் இல்லை, ஃபிசிக்கல் ஹெல்த்தும் அதனால டேமேஜ் ஆகும். ஆல்ரெடி நமக்கு நிறைய அரியர் இருக்குடி. உனக்கு இப்போ அட்டண்டன்ஸ் வர இல்லை, இனி எக்ஸாம்ஸும் வருது. நீ உன் லைஃபையே சேஞ்ச் பண்ணணும், இதுலேருந்து வெளியே வரணும் அப்படின்னா அதுக்கு ஒரே வழி நீ டெய்லி காலேஜுக்கு வருது தான். இப்போ நீ என்ன பண்ணு, கிளம்பி எங்கள் கூட மாலுக்கு வா, நம்ம ஜாலியாக வெளியே போயிட்டு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டுட்டு வருவோம். நீ இப்படியே இருக்காத, தயவு செஞ்சு மாறு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டு வந்திருக்காங்க. ஷாலினிக்கும் அதுதான் பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஏன்னா பாஸ்ட் ஒரு 1 மந்த்தாக அவங்க அப்பாவோட கல்லறையை தவிர வேற எங்கேயும் வெளியே போகவே இல்லை, சரியா சாப்பிடவே இல்லை, தூங்கவே இல்லை. அவங்களுக்கு வாழ்க்கையே ஒரு மாதிரி இருந்திருக்கு. இப்போ ஷாலினியே விரும்புகிறாங்க, இந்த டிப்ரெஷன்ல இருந்து நம்ம வெளியே வந்துடணும், இதுக்கு வந்து ஒரு மெடிக்கேஷன் மட்டும் சரியா வராது, நம்மளும் அதுக்கு முயற்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஷாலினி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட கிளம்பி போயிடுறாங்க. ஆனால் ஷாலினியோடைய மைண்டுக்குள்ளார ஓடிக்கிட்டே இருந்திருக்கு, ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிற மாதிரி நம்ம ரொம்ப டிப்ரெஸ்டாக இருந்து அதனால் இப்படி கற்பனை பண்ணிக்கிறோமா, இல்லை உண்மையிலேயே நம்மளை சுற்றி ஆன்மாக்கள் இருக்கா, ஒன்றுமே புரியலையே, இது புதுசாக இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே தான் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட அவங்க வெளியே போயிருந்திருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் 3 பேரும் மாலெல்லாம் சுற்றி பார்த்துட்டு ஜாலியாக நைட்டு வந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிடலான்னு போயிருந்திருக்காங்க. அந்நேரத்தில் ஷாலினியோட ஃப்ரெண்ட்ஸ் மட்டும், அவங்க 2 பேர் மட்டும் லைட்டாக கொஞ்சமாக அவங்க வந்து லிக்கர் எடுத்துருந்துருக்காங்க. ஷாலினி எடுக்கலை. ஏன்னா அவங்க ஆல்ரெடி டிப்ரெஷனுக்கு மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கிறதுனால கிளாஷ் ஆகும் அப்படிங்கிறதுனாலையும், திருப்பி வீட்டுக்கு வரும்போது அவங்க தான் வண்டி ஓட்டிட்டு வரணும், கார் டிரைவ் பண்ணணும் அப்படிங்கிறதுனால அவங்க எடுக்கவே இல்லை. 3 பேரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. ஷாலினி டிரைவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் கொஞ்சம் ஹையாக இருந்ததுனால பேக் சீட்டில் உட்காந்துருந்துருக்காங்க. வீட்டுக்கு ரீச் ஆனதுக்கப்புறம் மெயின் கேட்டை ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே வந்து பார்க் பண்ணணும். அதுக்காக ஷாலினி வந்து காரை விட்டு இறங்கி மெயின் கேட்டை ஓப்பன் பண்ணலான்னு சொல்லி நின்றுட்டு இருக்கும்போது அவங்க மனசுக்குள்ளார ஒரு வாய்ஸ் வந்து கேட்குது. அந்த கிரேவியார்டில் கேட்ட அதே வாய்ஸ் வந்து கேட்டிருந்திருக்கு. என்ன அப்படின்னா, என்ன பாரு, மேலே பாரு, மேலே பாரு, என்ன பாரு அப்படின்னு சொல்லி இந்த வாய்ஸ் கேட்குது. இவங்களை யாரோ கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இவங்களுக்கு தோணி தன்னை மறந்து அவங்க மேலே நிமிந்து பார்த்துருந்துருக்காங்க. பார்த்தா அவங்க வீட்டு மொட்டை மாடியில் ஒரு லேடி நின்றுட்டு இருந்திருக்கு. இந்த லேடி யாருன்னே தெரியல, பூட்டின வீடுக்குள்ள எப்படி இது உள்ள வந்துச்சு ஒண்ணுமே உங்களுக்கு புரியல. திடீர்னு அந்த லேடி அங்கிருந்து டொப்புன்னு கீழே குதிச்சிருச்சு. ஷாலினிக்கு பயங்கர பயம், ஐயோ என்ன ஆச்சுன்னே தெரியலையேன்னு சொல்லி அவங்க பதறி போய் ஓடி போய் பாக்குறாங்க. ஆனா அங்க கீழே யாருமே இல்ல, ஒருத்தவங்க குதிச்சதுக்கான அடையாளமே இல்ல, சுவடே இல்ல. அங்க ஷாலினிக்கு நல்லா தெரியும் மேல இருந்த ஒரு உருவம் கீழே குதிச்சுச்சுன்னு, ஆனா எந்த ஒரு சத்தமுமே கேட்கல. கீழே தரையில விழுந்தாலும் சத்தம் கேட்கும். ஒரு ஃபியூ ஃபீட் தள்ளி பெரிய ஸ்விம்மிங் பூல் இருக்கு, அதுல விழுந்திருந்தா கூட சத்தம் கேட்டிருக்கும். ஆனா தரையிலையும் யாரும் இல்ல, அந்த பூல்குள்ளாரையும் யாருமே இல்ல. ஷாலினிக்கு ஒண்ணுமே புரியல, அவங்களுக்கே கன்ஃபியூஸ்டா இருக்கு. இது எல்லாமே நம்மளோட விஷுவல் அண்ட் ஆடிட்டரி ஹலுசினேஷன்ஸா, இல்ல உண்மையிலேயே ஆன்மாக்கள் இங்க இருக்கா, இது எதுவுமே ஷாலினிக்கு புரியல. அவங்கள சுத்தி நடக்கிற எல்லா விஷயங்களுக்கும் சாட்சியே இல்ல, இவங்க மட்டும்தான் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவ்வளவு நாள் வரைக்கும் இவங்க லோன்லியா இருந்தாங்க.
இப்ப இவங்க கூட ஃப்ரெண்ட்ஸ் இருந்தும் கூட அவங்க கவனிக்கக்கூடிய நிலைமையில இல்ல. இப்ப ஷாலினிக்கு என்ன பண்றதுன்னே புரியல. இவங்க ஃப்ரெண்ட்ஸ கூட்டிட்டு ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கும் போக முடியாது. இந்த நிலைமையில அவங்க வீட்டுக்கு போனா திட்டு வாங்குவாங்க. வெளியில ஹோட்டலும் போக முடியாது. இவங்களுக்கு யாரும் சொந்தக்காரங்களும் தெரியாது. ஒண்ணுமே புரியல ஷாலினிக்கு. வேற வழியே இல்லாம அவங்க ஃப்ரெண்ட்ஸ கூட்டிட்டு அவங்க வீட்டுக்கு அவங்க போயிடுறாங்க. ஷாலினியோட பெட்ரூம்ல தான் இவங்க எல்லாருமே தூங்கிட்டு இருந்திருக்காங்க. ரூமுக்கு வந்த உடனே ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் படுத்து தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனா ஷாலினிக்கு மட்டும் தூக்கம் வரவே இல்ல. அவங்க தூக்க மாத்திரை போட்டும் கூட கொஞ்ச நேரம் அப்படியே பெட்ல புரண்டு புரண்டு படுத்திருந்துட்டு ரொம்ப நேரம் கழிச்சு தன்னை மறந்து அப்படியே தூங்க ஆரம்பிக்கிறாங்க. தான் ஃப்ரெண்ட்ஸும் கூடயே இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தைரியத்துல இவங்க தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. வெளியிலலாம் அப்படியே ரொம்ப சில்லுன்னு பனியா இருந்திருக்கு. அதனால இவங்களுடைய ரூம் விண்டோ கிளாஸ் டோர் எல்லாம் கம்ப்ளீட்டா க்ளோஸ் பண்ணிட்டு ஹெவியான கர்டைன்ஸ் போட்டு அதையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. பனி காத்தெல்லாம் உள்ள வராத மாதிரி. அந்த ரூம்குள்ளார ஹீட்டர் ஓடிட்டு இருந்திருக்கு. அந்த ஹீட்டரோட டிஸ்பிளேல இருக்கிற லைட் மட்டும்தான் வெளிச்சம். மற்றபடி அந்த ரூம்குள்ளார வேற வெளிச்சமே கிடையாது. இவங்க நைட் லைட்லாம் போடவே இல்லை. நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு ஷாலினிக்கு ஒரு சத்தம் கேட்டு அவங்க தூக்கம் கலைஞ்சு அவங்க எந்திரிச்சிடுறாங்க. அது என்ன சத்தம் அப்படின்னா, பறவை அப்படியே பறக்கிற மாதிரி, அதோட விங்ஸ படபடத்து பறக்கிற மாதிரி சத்தம் கேக்குது. ஷாலினிக்கு ஒண்ணுமே புரியல. இந்த ராத்திரி நேரத்துக்குள்ள நம்ம ரூமுக்குள்ளார எங்கடா இருந்து பறவை வந்துச்சு அப்படின்னு சொல்லி இவங்க பயந்துகிட்டே கண்ணை முழிச்சு படுத்துக்கிட்டே இருக்காங்க. ஒரே ஒரு ஆறுதல் என்னன்னா, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் பக்கத்துல இருக்காங்க அப்படிங்கிறது தான். கொஞ்ச நேரத்துல புறா கத்துற சத்தமும் கேக்குது. ஷாலினிக்கு ஒண்ணுமே புரியல. இந்த சத்தம் எங்கிருந்து வருதுன்னே தெரியல. ஆனா ரொம்ப க்ளோஸா இந்த சத்தம் கேக்குது அப்படிங்கறது மட்டும் இவங்களுக்கு தெரியுது. ஒரு ஃபியூ மினிட்ஸ்ல இவங்களோட பால்கனி கிளாஸ் டோரை யாரோ தட்டுற சத்தமும் கேட்க ஆரம்பிக்குது. ஷாலினிக்கு பயங்கரமா பயமாயிருது. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் எழுப்ப பாக்குறாங்க. அவங்க 2 பேரும் தூங்குடி, உனக்கு இதேதான் வேலை, ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணுவா, காலையில நாங்க காலேஜுக்கு போனோம் அப்படின்லாம் சொல்லிட்டு அவங்க தூங்கிட்டே தான் இருக்காங்க. அவங்களுக்கு எந்த விதமான டிஸ்டர்பன்ஸுமே இல்லை. ஷாலினி அவங்களோட மொபைல் ஃபோனை டார்ச் லைட்டை ஆன் பண்ணிட்டு அவங்க ரூம் லைட்டையும் ஆன் பண்ணிட்டு அவங்க ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணி பார்த்ததான் தெரியுது, அந்த பால்கனியில் ஒரு புறா அந்த ராத்திரி நேரத்தில் 3 மணிக்கு அந்த புறா அங்கே என்னதான் பண்ணுதுன்னு தெரியல. இவங்களுடைய கிளாஸ் அந்த விண்டோவை அதோட பீக்கை வச்சு அப்படியே டக் டக் டக்குன்னு தட்டிக்கிட்டே இருக்குது. இவங்க லைட்டை போட்ட உடனே அந்த புறாவும் பார்க்குது. இந்த ராத்திரி நேரத்தில் 3 மணிக்கு இந்த புறா இங்கே நின்றுட்டு என்ன பண்ணுது? அது எதுக்காக இந்த கிளாஸ் டோரை அதோடைய அழகை வச்சு அப்படியே கொத்திட்டே இருக்கணும்? இது என்ன சொல்ல வருது? இது உண்மையிலேயே புறா தானா? இவங்களுக்கு ஒன்றுமே புரியல. ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் அந்த புறா பறந்து ஓடி போயிடுச்சு. ஷாலினிக்கு இப்போ இரிட்டேட் ஆகுது. கஷ்டப்பட்டு தூங்குறேன், மாத்திரை போட்டு என்னென்னமோ என்னை சுற்றி நடந்து என்னை இவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணதே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க லைட்டை ஆஃப் பண்ணிட்டு தூக்கம் வராமல் அவங்களோட கவுச்சில் உட்காந்துட்டாங்க. ஒரு ஃபியூ மினிட்ஸ்லயே ஷாலினியோடைய ஃபோன் ரிங் ஆயிருந்திருக்கு. இந்த அர்த்தராத்திரியில யாரா கால் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஃபோன் எடுத்து பார்த்துருந்துருக்காங்க. பார்த்தா அது ஷாலினியோடைய ஃப்ரெண்டு கோகுல். கோகுல் யாரு அப்படின்னா, ஷாலினியும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் ஃபர்ஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்கும்போது இன்டர்ன்ஷிப்காக ஒரு கம்பெனிக்கு போயிருந்திருக்காங்க. அதே ஃபேமுக்கு இன்டர்ன்ஷிப் பண்ணுறதுக்காக வேற ஒரு காலேஜ்லேருந்து வந்த 2 பாய்ஸ் தான் கோகுலும் நவீனும். இதில் கோகுல்ன்றவரை வெளியிலேருந்து பார்த்தா காலேஜ் படிக்கிற ஒரு ஃபன்னான ஒரு கை அந்த மாதிரி தான் இருக்குமா. ஆனால் அவருக்கு இன்னொரு ஃபேஸும் இருந்திருக்கு. ரொம்ப க்ளோஸாக பழகினவங்களுக்கு மட்டும்தான் அவருடைய இன்னொரு ஃபேஸே தெரியும். அது என்னென்னா, கோகுல் ஒரு தேவி உபாசகர். காமாக்கியா தேவியை அவர் நிறையா சாதனை பண்ணி உபாசகராக இருந்திருக்காரு. கோகுலுக்கு ஒரு மாஸ்டர் குருஜி இருந்திருக்காரு. அவர் ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அவரோட குருவை பார்த்தா அவர் பக்கா ஐடி ப்ரொஃபஷனல் மாதிரி தான் வெளி தோற்றத்துக்கு தெரிஞ்சா கூட அவருமே ஒரு தீவிரமான உபாசகர் தானா. இந்த கோகுல் தான் இப்போ ஷாலினிக்கு ஃபோன் பண்ணியிருந்திருக்காரு. அதனால எந்த விதமான ஹெசிடேஷனுமே இல்லாமல் ஷாலினி அந்த காலை அட்டன் பண்ணியிருந்திருக்காங்க. ஃபோன் எடுத்து பேசும்போதே ஃபர்ஸ்டே கோகுல் எப்படி அதை ஸ்டார்ட் பண்ணியிருந்திருக்காரு அப்படின்னா, நீ இப்போ இருக்கிற வீட்டில் இருக்காத, அந்த வீட்டை நீ காலி பண்ணிட்டு நீ காலேஜில் ஏதாவது ஹாஸ்டலுக்கு அப்ளை பண்ணி போயிரு, இல்லை உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் கொஞ்ச நாள் தங்கிடு, அப்படி இல்லாட்டி பிஜி எவ்வளோ இருக்கு, நீ அங்கே போயிரு, நீ இருக்கிற வீட்டை காலி பண்ணு அப்படின்னு சொல்லி தான் இவர் பேச்சையே ஆரம்பிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கே இதை தான் சொல்லியிருந்திருக்காரு. இதை கேட்கும் போதே ஷாலினிக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருந்திருக்கு. ஏன்னா அவங்க கிட்ட பேசுகிற ஒரு வாய்ஸ் இதே மெசேஜை தான் திருப்பி திருப்பி சொல்லிட்டே இருக்கு. ஷாலினிக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. ஏன்னா கோகுல் கிட்ட பேசி 1 வருஷம் ஆச்சு. ஷாலினியோடைய அப்பா இறந்து போனதெல்லாம் கோகுலுக்கு தெரியவே தெரியாது. இப்போ ஷாலினி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதும் தெரியாது. இவங்க கேட்குற வாய்ஸ் எதுவுமே தெரியாது. திடீர்னு கோகுல் ஃபோன் பண்ணி இப்படி ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லும்போது அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக தான் இருந்திருக்கு. அப்போ ஷாலினி உடனே கேட்டுருந்துருக்காங்க கோகுல் கிட்ட, நீ சைக்கிக்னு எனக்கு தெரியும், நீ ஏன் அப்படி சொன்ன? ஃபர்ஸ்ட் எவ்வளோ 1 வருஷத்துக்கு மேலே ஆச்சு ஃபோன் பண்ணி பேசியே, அதுவும் இந்த அர்த்தராத்திரியில் ஃபோன் பண்ணி நீ இப்படி சொல்கிற அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஏதோ ஒன்று இருக்கும், அதையும் எனக்கு சொல்லு அப்படின்னு சொல்லி கோகுல் கிட்ட சொல்லியிருந்திருக்காங்க. ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் அப்படியே சைலண்ட்டாக இருந்துட்டு கோகுல் என்ன சொல்லியிருந்திருக்காரு அப்படின்னா,
ஷாலினியோடைய அம்மா அப்பா இவங்க 2 பேரோட சோலும் கோகுலை மீட் பண்ணி ஹெல்ப் கேட்டிருந்திருக்காங்க. கோகுல் என்ன சொல்லியிருந்திருக்காருன்னா, உங்க அப்பாவோட சோல் வந்து ரொம்ப வீக்கா இருக்கு, அந்த சோலுக்கு போதுமான எனர்ஜி வந்து இல்ல. ஆனா உங்க அம்மாவோட சோல் வந்து நல்ல ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. ஆனாலும் கூட கண்டினியூஸா உனக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்குற அளவுக்கு அவங்க வந்து ஸ்ட்ராங்கா இல்ல. ஏன்னா உன்னோட வீட்ல ஒரு நெகட்டிவ் எனர்ஜியும் இருக்கு. அது யாருன்னா உங்க அப்பாவோட சிப்ளிங் தான் அது. உங்க அப்பா கூட பிறந்த ஒருத்தவங்க தான் உங்க வீட்ல ஆன்மாவா இருக்காங்க. அந்த ஆன்மா வந்து ரொம்ப விகரஸா, ஃபோர்ஸ்ஃபுல்லா, பவர்ஃபுல்லா இருக்கு. அது உன்னை அட்டாக் பண்ண பாக்குது. அதனாலதான் உங்க அம்மா அந்த வீட்ல நீ இருக்காத, நீ வெளியே போ அப்படின்னு சொல்றாங்க. நீ ஒண்ணு பண்ண, நீ கொஞ்ச நாளுக்கு ஹாஸ்டல்லையோ இல்ல உன் ஃப்ரெண்ட்ஸ் வீட்லயோ இல்ல வேற ஒரு அப்பார்ட்மெண்ட்ல வாடகைக்கு எடுத்து இல்ல பிஜில தங்குறது மாதிரி ஏதோ ஒண்ணு நீ வந்து பண்ணிக்கோ. நான் என்னுடைய குருஜி மாஸ்டர் கிட்ட பேசிட்டு உனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோகுல் அந்த போனை கட் பண்ணிட்டாரு. ஷாலினிக்கு ஒண்ணுமே புரியல. அவங்களுக்கு தெரிஞ்ச அவங்க அப்பாவோட அக்கா ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க உயிரோட தான் இருக்காங்க. இது இல்லாம அத்தைன்னு சொல்றாங்களே, நமக்கு ஒன்றும் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருந்திருக்காங்க. ஆனா ஷாலினிக்கு ஏதோ கொஞ்சம் நினைவுல என்ன இருக்கு அப்படின்னா, அவங்க பாட்டி அத்தைன்னு சொல்லி ஏதோ பேசின மாதிரி ஒரு நினைவு இருக்கே தவிர இவங்களுக்கு கிளியரா ஒண்ணுமே தெரியல. இவங்க யார்கிட்ட கேட்கறதுன்னு தெரியல. இவங்க அம்மா வீட்டு பக்கம் யார்கிட்டயும் பேச மாட்டாங்க. இப்ப இவங்களுக்கு இருந்த ஒரே சோர்ஸ் யாருன்னா, உயிரோட இருக்கிற இவங்க அப்பாவோட அக்கா, அந்த அத்தை மட்டும்தான். அவங்க கிட்ட தான் நம்ம கேட்கணும், இது என்ன நடந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டிசைட் பண்ணியிருந்திருக்காங்க. மறுநாளே ஷாலினி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போயிடுறாங்க. 2 வாரமா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் தான் தங்கி இருந்திருக்காங்க. அப்போ ஒரு நாள் தான் ஃப்ரெண்டையும் கூட்டிக்கிட்டு ஷாலினி அவங்க அத்தையை பார்க்கறதுக்கு அந்த அத்தை வீட்டுக்கு போயிருந்திருக்காங்க. அவங்க அத்தைக்கும் அப்பாவுக்கும் கொஞ்சம் பேச்சுவார்த்தை இல்லாம தான் இருந்திருக்கு. ஆனா அவங்க அப்பா இறந்து போனதுக்கு அப்புறம் அவங்க அத்தை வந்து நார்மலா தான் பேசி இருந்திருக்காங்க. இப்ப அந்த அத்தை கிட்ட தான் ஷாலினி போய் கேட்டிருந்திருக்காங்க, உங்க கூட பிறந்த சிப்லிங்ஸ் எத்தனை பேர் அப்படின்ன போது அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த உயிரோட இருக்க அத்தை, அப்புறம் அவங்க அப்பா, அப்புறம் இன்னொரு ஒரு அத்தை சின்னத்தைன்னு சொல்லி அவங்க வீட்டுல மொத்தம் 3 பேராம். அந்த சின்னத்தைக்கு கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள்லயே அவங்க ஃபேமிலியில ஏதோ பிரச்சனையாகி இவங்க டிவோர்ஸ் வாங்கிட்டு இவங்க வீட்டுக்கு திரும்பி வந்துட்டாங்க. ஷாலினியோடைய அம்மா இறந்து போறதுக்கு ஒரு ஃபியூ இயர்ஸ்க்கு முன்னாடியே அவங்க அத்தை சூசைட் பண்ணிக்கிட்டு இறந்து போயிட்டாங்க. ஆனா அவங்க அத்தை உயிரோட இருந்த வரைக்கும் அவங்க அத்தையும் அப்பாயும் சேர்ந்துக்கிட்டு இவங்க அம்மாவை ரொம்ப அப்படியே டார்ச்சர் பண்ணுவாங்கன்னா, அப்பெல்லாம் இவங்க அப்பா அந்த அளவுக்கு கண்டுக்கவே மாட்டாராம். அவங்க அம்மா தங்கச்சி அவங்களுக்கு சப்போர்ட்டா தான் இருந்திருக்காங்க. இதனால இவங்க அம்மாவுமே ஒரு மாதிரி டிப்ரெஸ்டு ஸ்டேட்ல தான் அந்த வீட்லயே இருந்திருக்காங்க. கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷத்துக்கு 10 வருஷம் கிட்ட அவங்களுக்கு குழந்தையே இல்லை. ரொம்ப வருஷம் கழிச்சுதான் ஷாலினியை பிறந்திருந்திருக்காங்க. இந்நேரத்தில் அந்த சின்னத்தைக்கு வந்து தன்னோட லைஃப் இப்படி ஆயிடுச்சு, ஆனால் அண்ணனுக்கு வந்து குழந்தையெல்லாம் பிறந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இன்னும் ரொம்ப டிப்ரெஸ்டு ஸ்டேட்டுக்கு போயிட்டு சூசைட் பண்ணிக்கிட்டு செத்து போயிட்டாங்க. அதுல இருந்து இவங்க அப்பா பாட்டியும் இவங்க அம்மாவை ரொம்ப டார்ச்சர் பண்ணி இவங்க அம்மாவும் சூசைட் பண்ணிட்டு இறந்து போயிட்டாங்க. இவங்க அம்மா இறந்து போனதுக்கு அப்புறம் அவங்க அப்பா அவங்க பாட்டி கூட இவங்க அப்பா கிட்டயும் சரியா பேசுறது இல்ல. தான் ஒய்ஃபோட சாவுக்கு நீ தான் காரணம், உன் பேச்சு கிட்ட இப்படி பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்டயும் சரியா பேசுறது இல்ல, அவங்க அக்கா கிட்டயும் சரியா பேசுறது இல்ல. இதனாலே ஷாலினிக்கு அவங்க அத்தைங்களை பத்தி பெருசா எதுவுமே தெரியல. அவங்க பாட்டியும் இதெல்லாம் பெருசா சொல்லிக்கல. அவங்க பாட்டியோடைய வெர்ஷன் படி இவங்க அம்மா தான் பைத்தியம், அவங்க அம்மா தான் சூசைட் பண்ணிட்டு செத்து போயிட்டாங்கன்னு இந்த ஒரு கதையை மட்டும்தான் ஷாலினியோட மைண்ட்குள்ள ஃபீட் பண்ணிட்டே இருந்திருக்காங்க. ஷாலினி ரம்யா வீட்டில் இருந்தபோது கோகுல் ஒரு தடவை கால் பண்ணிட்டு ரம்யா வீட்டுக்கு வந்திருந்திருக்காரு. அவர் வந்து ஷாலினியோடைய ஆறாவை கிளென்ஸ் பண்ணிட்டு ஒரு எனர்ஜைஸ்ட் கிறிஸ்டல் மாலையை ஒன்று ஷாலினி கிட்ட கொடுத்துருந்துருக்காரு. கொடுத்து என்ன சொல்லியிருந்திருக்காருன்னா, இதை எப்பயுமே நீ போட்டுக்கிட்டே இரு, இதை போட்டுட்டு இருக்கிற வரைக்கும் எந்த விதமான நெகட்டிவ் எனர்ஜிஸும் உன்னை அட்டாக் பண்ண முடியாது, உன்கிட்ட வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சில மந்திரங்களையெல்லாம் கூட அவர் சொல்லி கொடுத்துட்டு போயிருந்திருக்காரு. இந்த ஹேப்பனிங்ஸ் எல்லாத்தையுமே கோகுல் எப்படி கன்க்ளூட் பண்றாரு அப்படின்னா, க்ரீவிங் பீரியட்ல நம்மளுடைய கான்ஷியஸ் லெவல் ரொம்ப கம்மியாக இருக்கும். அந்த நேரத்தில் நம்ம ரொம்ப துக்கமாக, துயரமாக, மன வருத்தத்தோட, வேதனையோட நம்ம இருக்கும்போது இந்த மாதிரியான இமோஷன்ஸ் நம்ம பாடியில் ஒரு பர்டிகுலர் சக்கராவை ஆக்டிவேட் பண்ணுது. அந்த சக்கரா ஸ்பிரிட் வேர்ல்டு கூட டைரக்டான ஒரு கான்டாக்ட்ல இருந்து அந்த கேட்வேயை ஓப்பன் பண்ணி விட்டுறது. ஸோ தட் ஒரு கட்டத்துக்கு மேலே நம்மளால இறந்து போன ஆன்மாக்கள் கூட கான்டாக்ட் பண்ண முடியுது, அவங்க கூட பேச முடியுது, அவங்கள பார்க்க முடியுது. இது எல்லாமே நடக்குது. ஆனால் இந்த விஷயங்களை நமக்கு ப்ராப்பராக ஹேண்டில் பண்ண தெரியல அப்படின்னா நெகட்டிவ் எனர்ஜிஸையும் நம்ம அட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். அது சேஃப் கிடையாது. அதுதான் உன்னுடைய லைஃப்பில் இப்போ நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஷாலினி கிட்ட என்ன சொல்லியிருந்திருக்காரு அப்படின்னா, நீ உன்னோட வீட்டை கீயை கூட நீ கூட வர தேவையில்லை, நான் வந்து இந்த வீக்கெண்ட் என்னோட மாஸ்டரை கூட்டிட்டு குருஜியை கூட்டிட்டு உங்கள் வீட்டுக்கு போயிட்டு உங்கள் வீட்டை வந்து கிளென்ஸ் பண்ணி கொடுத்துட்றோம், நீ கவலைப்படாமல் இரு, ஒரு 2 to 3 days இந்த வேலையெல்லாம் முடிஞ்சிடும், அதுக்கப்புறம் நீ உங்கள் வீட்டில் நீ தாராளமாக ஸ்டே பண்ணிக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஷாலினி கிட்ட சொல்லிட்டு கீயை வாங்கிட்டு கிளம்பிட்டார். கோகுல் சொன்ன மாதிரி அந்த வீக்கெண்ட் அவரோட மாஸ்டரை கூட்டிட்டு ஷாலினியோட வீட்டுக்கு போயிட்டு அந்த வீடு ஃபுல்லாக அவங்க கிளென்ஸ் பண்ணி கொடுத்துருந்துருக்காங்க.
அதுக்கப்புறம் ஷாலினி அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. அதே வீட்ல தான் இருந்திருக்காங்க. காலேஜ் முடிச்சுட்டு, ஈவன் கொரோனா டைம்லலாம் அவங்க தனியாவே அந்த வீட்ல தான் இருந்திருக்காங்க. எந்த பிரச்சனையுமே அவங்களுக்கு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, ஷாலினி அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்காங்க.